நான் யூடியூபர் உட்காந்துட்டீங்க, படியேறின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள், வரவங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. படி வந்து 250 படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து அது ஏறின டிஃபிகல்ட்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தாலே என் முகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து செங்குத்தாக இருக்குது படி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸு இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக வரலாம். அப்படி உங்களால் வர முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்து ஒரு மெயின் பெருமாள் இருக்கார், அவர் தான் வந்து மெயின் சந்நிதி. அந்த பெருமாள் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயில் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மலை கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களால் ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ கீழே கூட வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ், நார்மலாக இருக்கவங்க, சின்ன பசங்க, இவங்கெல்லாம் வந்து மலை கோயிலை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏறும்போது கொஞ்சம் வாட்டரு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்கள் பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது திருப்பதி சேத்திரம் ஒரு புண்ணிய சேத்திரம். உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துறதுனால செலுத்தலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த ஆலய கட்டின நிர்வாகி பார்த்தீங்கன்னா 92 வயதாகுது. அவரோட திருநாமம் கோவிந்த பெருமாள். அவரோட கனவுல தோன்றி கட்டின கோவிலாக சேவை சாதிக்கிறார் பகவான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சுவாமி வடக்க நோக்கி சேவை சாதிக்கிறார். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே வடக்க நோக்கி கோவில் அமைக்க முடியும். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக சேவை சாதிக்கிறார் பகவான். சுவாமியோட இந்த கோவிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த அமைப்பு கோவில் கிடையாது. சுவாமி பார்த்தீங்கன்னா காத்தால பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நட திறக்கும், 12 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 மணி வரலும் கோவில் தொடர்ந்து. இது மேலே இருக்க கோயிலா இல்லை கீழே இருக்க? மேலே இருக்க கோவில். கீழே இருக்க கோவில் 6 மணிக்கெலாம், காத்தால 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடும். அந்தந்த சன்னதியில் ஐயர். ஆமாம், நீங்கள் எங்கே அர்ச்சனை பண்ணணுமோ அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தைங்களுக்குலாம் கல்வி சேர்ப்பாடணும், இதே போல் கடலாம் வச்சுருப்பா, வியாபார தடைக்கெலாம் சுவாமி இந்த இடத்துல இருந்து அனுப்புறது. நன்றிங்க. எல்லாரும் வரலாம், வாங்க. நன்றி. ஸோ நம்ம இப்போ அந்த மேலே இருக்க கோயிலை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் தான் வந்து நம்ம வந்து குடிக்க போகிறோம். ஸோ வெயிலுக்கு வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் கூலிங்காக இது கொஞ்சம் இதமாக இருந்துச்சு. நாங்கள் ஏன்னா சாப்பிடாமல் போயிட்டோம். ஸோ அதனால் இப்போ கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம்.